வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதையின் தலைப்பு வாழ்க்கையை அழிப்பது எது. இப்போ கதை எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் வாங்க. இறைவன் படைப்பில் எந்த பாகுபாடும் இருக்காது. மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு திறமையை இறைவன் கொடுத்துள்ளான். இந்த திறமைகளை அறிந்து செயல்படுத்துபவன்தான் மனிதன். நாம் திறமையாக இருக்கிறோம் என்பதால் மற்றவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பது தவறு. நம்மில் பலருக்கு திறமை மீது கர்வம் ஏற்பட்டு விடுகிறது. வீணை வாசிப்பதில் மிகவும் திறமைசாலி நாரதர். தன்னை போல வீணை வாசிப்பதில் திறமையுள்ளவன் யாரும் இல்லை என்ற எண்ணம் நாரதற்கு ஏற்பட்டது. இவரது கர்வத்தை புரிந்து கொண்டான் இறைவன். ஒருமுறை காட்டில் வீணை வாசித்தபடி தன்னை போல இனிமையாக பாடி வீணையை மீட்ட இந்த உலகில் யாருமே இல்லை என்று எண்ணியபடி நாரதர் சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் ஒருவன் கையில் குரங்கு குட்டியுடன் வந்து கொண்டிருந்தான். நாரதரை பார்த்த அந்த ஆசாமி, நீங்கள் யார் என்று கேட்டான். என்னை யாரென்று உனக்கு தெரியாதா? நான் தான் 3 உலகத்தையும் தினமும் சுற்றி வரும் நாரதர். என்னை போல வீணை வாசிக்க இந்த உலகில் ஒருவர் கூட இல்லை என்றார். எப்படி சொல்கிறீர்கள்? இந்த குரங்கு குட்டி கூட பிரமாதமாக வீணை வாசிக்கும் என்றான் ஆசாமி. நாரதருக்கு கோபம் வந்துவிட்டது. என்னை கேவலப்படுத்துகிறாயா? இப்போது வீணையில் நான் ஒரு பாட்டு வாசிக்கிறேன், அதன் பின் உன் குரங்கு குட்டி வாசிக்க வேண்டும் என்றார். ஆசாமியும் ஒப்புக்கொண்டான். வீணை வாசித்தார் நாரதர். அதை கேட்டு காட்டில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் கூடிவிட்டனர். நாரதரின் இசை மலையில் மயங்கி நின்றனர். வாசித்து முடித்தார் நாரதர். பின்னர் குரங்கு குட்டியிடம் வீணையை கொடுத்தார். வீணையை ஒரு கல் மீது வைத்த ஆசாமி வாசிக்கும்படி குரங்கு குட்டியிடம் கூறினான். வீணையை மீட்டத் தொடங்கியது குரங்கு. சில வினாடிகளில் வீணையிலிருந்து மிக அருமையான இசை எழுந்தது. கேட்போரை தன் நிலை மறக்க வைத்தது. செடி கொடிகள் அசையாது நின்றன. நாரதரே மயங்கிவிட்டார். வாசிப்பை நிறுத்தியது குரங்கு. தான் மட்டும்தான் சிறந்த வீணை வித்வான் என்ற நாரதரின் எண்ணம் சற்று தகர்ந்தது. எனினும் அவரால் தோல்வியை ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இந்த குரங்கும் என்னை போல் சிறப்பாக வாசிக்கிறது என்று கூறிய நாரதர் வீணையை கல்லிலிருந்து தூக்க முயன்றார். ஆனால் வீணையை தூக்க முடியவில்லை. இதை பார்த்த ஒருவர், குரங்கு வாசித்த வீணை இசையை கேட்டு கல் உருகிவிட்டது, அதன் மீது வீணை உட்கார்ந்து விட்டது என்றார். சுவாமி, இப்போது நீங்கள் பாடி கல்லை உருக்கி வீணையை எடுத்துக்கொள்ளுங்க என்றான் ஆசாமி. நாரதரும் பாடினார். ஆனால் கல் உருகவில்லை. குரங்கை பாடும்படி கூறினான் ஆசாமி. குரங்கும் மனமுருகி ராமா ராமா என்று பாடியது. அடுத்த நிமிடம் கல் உருகியது. வீணையை நாரதர் எடுத்துக்கொண்டார். மேலும் இசையில் தான் சிறந்தவன் என்ற கர்வம் அடியோடு அழிந்துவிட அந்த ஆசாமியின் காலில் விழுந்தார். அடுத்த நிமிடம் அந்த இடத்தில் மகாவிஷ்ணு நின்று கொண்டிருந்தார். அந்த குரங்கு குட்டியோ ஆஞ்சநேயராக நின்று கொண்டிருந்தார். நாரதா, இசையில் மிகவும் சிறந்தவன் என்ற கர்வம் உனக்கு ஏற்பட்டது. அதை அழிக்கவே இந்த நாடகத்தை நடத்தினேன். கர்வம் மிகவும் ஆபத்தானது. அது திறமையை அழித்துவிடும் என்றார் மகாவிஷ்ணு. மனிதனிடத்தில் உள்ள மிகப்பெரிய குறை கர்வம். எவ்வளவு திறமை படைத்தவர்களும் கர்வம் ஏற்பட்டால் அழிந்து விடுவார்கள். ஒரு அழகான சித்திரத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுந்துவிட்டால் அது அந்த சித்திரத்தையே கெடுத்துவிடும். அதுபோல் எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் கர்வம் ஏற்பட்டால் அவ்வளவும் காணாமல் போய்விடும். பணிவு, சாதனை, சேவை இவற்றின் மூலம்தான்
கர்வத்தை அகற்ற வேண்டும். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பணிவு இருந்தால்தான் நம் மனதில் இறைவன் எப்போதும் குடியிருப்பான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.